குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருச்சி மாநகரில் இயங்கும் தனியார் பஸ்கள் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதே இல்லை என்ற குற்றச்சாட்டு அதிகரித்து வருகிறது. டிரைவர் கண்டக்டர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி பேருந்துகளை இயக்குவதாகவும், மாநகர பேருந்துகளில் சீட்டில் 40 பயணிகள், நின்றபடி 40 பயணிகள், டிரைவர் கண்டக்டருடன் அதிகபட்சமாக 82 பேர் பயணிக்க முடியும் என்ற நிலையில் 150க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் செல்கின்றனர். பயணிகளின் உயிரை பற்றி கவலைப்படாத தனியார் பஸ் டிரைவர் கண்டக்டர்கள் தகாத வார்த்தையில் திட்டுகின்றனர். சாலையில் டூவீலரில் செல்பவர்களை அச்சுறுத்தும் வகையில் பஸ்களை இயக்குவதால் தினம்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு மரணமும் நிகழ்கிறது. திருச்சி மாநகர தனியார் பஸ் டிரைவர்கள் பணியின் போது போதை வஸ்துகளை பயன்படுத்துவதே விபத்துகளுக்கு காரணம் என புகார் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த பல மாதங்களாக பாமக சார்பில் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவர்களையே அழைத்து போலீசார் மிரட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். விதிகளை மீறும் தனியார் பஸ்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி கலெக்டரிடம் பாமக மாவட்ட செயலாளர் திலீப் புகார் அளித்தார். தனியார் பேருந்துகள் அக்கப்போர் திருச்சியில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வண்டிக்கு அடுத்த வண்டி போட்டி போட்டுக்கிட்டு திருச்சி சிட்டிக்குள்ளே இந்த ஒரு மாதத்தில் நடந்த விபத்தை மட்டும் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னன்னா தினத்தந்தி ரிப்போர்ட்டரோட அவரோட தந்தை அவர் என்ன பண்ணுறாரு, ரோடை கிராஸ் பண்ணுறாருங்க. நம்ம ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷன் இடதுபுறம் திரும்புகிற பஸ்ஸு தனியாக அவங்களே ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கியிருக்கிறாங்க, பஸ் ஸ்டாப்பை. யார்? தனியார் பஸ்ஸு. இப்படி தனியார் ஓனர்களுக்கு தான் இந்த அரசாங்கம் நடைபெறுதே தவிர பொதுமக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. பொதுமக்கள் அரசாங்க பஸ்ஸில் ஏறணும்னு நினைக்கும் போது தனியார் பஸ்ஸை கொண்டு முட்டி மோதி டூ வீலரில் போகிறவங்களை இடிக்கிறது, தந்தி ரிப்போர்ட்டர் அவங்க அப்பா மேலே இடித்தது எல்லாமே வேணும்னே தான் அந்த தனியார் பேருந்து ஓட்டுநரும் தனியார் பேருந்தோட நடத்துனரும் நடந்துக்கிறாங்க. தனியார் பேருந்து ஓட்டுநர் அனைவரும் போதையில் இருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் காவல்துறையில் இங்கே பார்த்திங்கன்னா 2022 நாங்கள் மனு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட. இது வரைக்கும் தனியார் பேருந்து மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா தில்லைநகர் கோயம்புத்தூர் தேட்டருக்கு பார்த்திங்கன்னா ராக்போர்ட் டிப்போட்டை தனியார் பேருந்து அரசு பேருந்து மேலே இடிச்சிட்டு தனியார் பேருந்து டிரைவர் போய் அரசு பேருந்து டிரைவரை அடிக்கிறார். இது என்ன பாதுகாப்பு? இது என்ன ஒழுங்குமுறையா? இது சட்டம் ஒழுங்கு கையில் இருக்கா? டிராஃபிக் போலீஸ் வேலை செய்கிறாங்களா செய்யலையா? இது வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் தனியார் பேருந்து தான் பெரிய ஒரு சக்தியாக செயல்படுறாங்களே தவிர அரசு பேருந்துகளும் தனித்து செயல்பட முடியல, மக்களுக்காக செயல்பட முடியல. காவல்துறையோ போக்குவரத்து துறையோ இது வரைக்கும் தனியார் பஸ் மேலே ஒரே ஒரு வழக்கை கூட பதிவு பண்ணல இந்த ஒரு 5 வருஷத்தில். எங்கே பார்த்தாலும் விபத்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள். 2022 என்னையை கூப்பிட்டு விசாரித்து ஏசி ஆஃபீஸில் போக்குவரத்து பிரிவு ஏசி ஆஃபீஸில் என்னை விசாரித்து எங்கள் கட்சிக்காரங்களை விசாரித்து நீங்கள் ஏன் தொடர்ந்து மனு கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர அந்த தனியார் பேருந்து மேலே இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இது தொடர்ந்து நீடித்தா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். பெரிய போராட்டம், தனியார் பஸ்ஸுகளை சிறைப்பிடிக்கும் போராட்டம் நடைபெறும். ஒரு பஸ்ஸுக்கு 82 பேர் செல்லலாம். உட்காந்து 40 பேர், நின்றுக்கிட்டு 40 பேர், டிரைவரும் கண்டக்டரும் சேர்த்து 82 பேர், 134 பேர் ஏற்றிட்டு போகிறாங்க ஒரு பேருந்து. ஆர்டிஓ என்ன பண்ணுறாரு? ஏன் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் சார்பாக தனியார் பேருந்தை சிறைப்பிடிக்கும் போராட்டம் நடைபெறும். நன்றி, வணக்கம்.